ஜெய்ஹிந்த். வணக்கம். என் பேர் எஸ் ஜெயசீலன். நான் இந்த பள்ளியில் 9/7/2004 முதல் பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன். இந்த வாய்ப்பு எனக்கு இந்த பள்ளியில் எங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நபர், எங்கள் வாழ்க்கையில் ஒளியேற்றிய எங்களுடைய இதய தெய்வம் மதுராந்தகம் மண்ணினுடைய மகாத்மா, இந்த மதுராந்தகம் நகரினுடைய கல்வி தந்தை என்று அழைக்கப்படுகின்ற என் சுப்பிரமணிய அவர்களால் இங்கே பணி அமர்த்தப்பட்டேன். என்னுடைய 20 ஆண்டு கால இந்த பள்ளியினுடைய கல்வி பணியில் பல கிராமங்களிலிருந்து வருகின்ற மாணவர்களுக்கு எங்கள் பள்ளி கல்வி சேவை புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்னுடைய 20 ஆண்டு கால இந்த பணியில் எனது சமூக அறிவியல் பாடத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் 95% மேற்பட்ட தேர்ச்சியையும், கடந்த ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டுகளில் 100% தேர்ச்சியையும் எனது பாடத்தில் அளித்து இந்த பள்ளிக்கு நாங்கள் பெருமை சேர்த்திருக்கோம். மேலும் 2004 முதல் இந்த பள்ளியினுடைய தேசிய மாணவர் படை NCCயினுடைய அதிகாரியாக செயல்பட்டு இருக்கேன். எனது பணிக்காலத்தில் என்னிடம் NCCயில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் பலர் தமிழ்நாடு சீருடை பணியாளர் ஆணையம், அதாவது தமிழ்நாடு போலீஸ் சர்வீஸ்லையும் இந்திய இராணுவத்திலையும் பணியாற்றிட்டு இருக்காங்க. அவங்க பணியாற்றுவதற்கு என்னால் முடிஞ்ச வழிகாட்டியாக நான் இருந்திருக்கேன். மேலும் 140 ஆண்டு காலம் கல்வி சேவையாற்றிருக்கின்ற இந்த இந்து மேல்நிலை பள்ளியில் நானும் ஒரு அங்கமாக இருந்து கல்வி சேவை ஆற்றியிருக்கேன் என்பதில் நான் பெருமை கொள்கிறேன். பெரும்பாலும் சுற்றியுள்ள கிராமப்புறங்களில் இருந்து மாணவர்கள் எங்கள் பள்ளியில் எங்களை நம்பி வந்து இங்கே சேர்றாங்க. இந்த மதுராந்தகம் நகரத்தில் மெட்ரிக் ஸ்கூல், CBSE ஸ்கூல் அநேகமாக இருக்குது. பட் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களில் பலர் இங்கே வந்து படிக்கிறாங்க. இங்கே படிக்கிற மாணவர்களுடைய பெற்றோர், அதாவது தந்தை, எங்கள் பள்ளியினுடைய முன்னாள் மாணவர். அவர் இந்த பள்ளியின் மீது கொண்டிருக்கிற பற்று, நம்பிக்கை, இது ரெண்டுத்தின் அடிப்படையில் தான் மாணவர்களை கொண்டு வந்து இங்கே எங்ககிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கு உன்னை அர்ப்பணி, எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் என்ற முதுமொழிகளுக்கு ஏற்ப ஆசிரியர்கள் நாங்கள் அவருடைய நம்பிக்கையை ஏற்ப பெற்றோர்களாகவும் நண்பர்களாகவும் இருந்து கல்வி பணியோடு ஒழுக்கத்தோடு கூடிய நற்கல்வியை அளித்து அவர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வழிகாட்டியாகவும் ஆலோசகராகவும் இருந்துட்டு இருக்கும். ஒரு பெற்றோராக, நண்பனாக இருந்து அவங்க வாழ்க்கையில் ஏற்றம் பெறுவதற்கு நாங்கள் உதவிக்கிட்டு இருக்கோம். எங்கள் பள்ளி கிராமப்புற மாணவர்களுக்கு கல்வி சேவை புரிகிறதுல 140 ஆண்டுகளாக சேவை ஆற்றிட்டு இருக்கு. இங்கே படிக்கிற மாணவர்களில் பலர் பல துறைகளில் இந்த பள்ளிக்கு பெருமை சேர்க்க வளர்ந்துருக்காங்க. எங்கள் பள்ளிக்கு ஒரு இலக்கு இருக்குது. எங்கள் நிர்வாகம் ஒரு இலக்கை நோக்கி செயலாற்றிட்டு இருக்கு. எங்கள் பள்ளி எதிர்காலத்தில் ஒரு நல்ல முன்மாதிரி பள்ளியாக, மாடர்ன் ஸ்கூலாக திகழ என்பது எங்கள் இலக்காக இருக்குது. ஆசிரியர்களாகிய நாங்கள் ஒன்றுபட்டு ஒற்றுமை உணர்வோடு ஆசிரியர்களும் மாணவர்களும் ஒருங்கிணைந்து இந்த பள்ளியை முன்மாதிரி பள்ளியா எங்கள் இலக்கை அடைவதற்கு நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையோடு உழைப்போம் என்பதை உறுதி புரிகிறேன். இங்கே ஆசிரியர் பணிபுரிகிற ஒவ்வொருத்தரும் இந்த பள்ளியின்பால் அதிக பேர் அன்பும் அக்கறையும் நன்றியும் மிக்கவர்கள். எங்கள் பள்ளி தமிழ்நாட்டில், ஏன் இந்தியாவிலேயே அப்பாயின்மெண்ட்டுக்காக யாரிடமும் எதையும் பெறாமல் பண்ணி கொடுக்குற ஒரு பள்ளி. பல ஆசிரியர்கள் அவருடைய குடும்பங்களுக்கு வாய்வளித்த, வாழ்க்கையில் ஒளியேற்றிய பள்ளி. அதை என்றும் மறவாமல் இந்த பள்ளிக்கு நன்றியோடு இருந்து இந்த பள்ளி மென்மேலும் வளர்ச்சி அடைய நாங்கள் பாடுபடுவோம். ஒவ்வொரு மாணவருடைய வளர்ச்சியிலும் இந்த பள்ளியின் வளர்ச்சி இருக்குது என்பதை உணர்ந்து நன்றி உணர்வோடு கடமையாற்றும் என்று உறுதி கூறுகிறேன். வாய்ப்பு தலைமைக்கு நன்றி. வணக்கம்.